தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவியில் குளிக்க 40 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கோடை வெப்பம் மற்றும் கடந்த 2 மாதங்களாக மழை இல்லாத காரணத்தால் சுருளி அருவி நேற்று வரை தண்ணீரின்றி வெறும் பாறைகளாக காட்சியளித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் சுருளி வனப்பகுதிகளான மேகமலை, இரவங்கலாறு, வெண்ணியாறு, மூங்கில் பள்ளம், ஈத்தக்காடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழை காரணமாக சுருளி அருவியில் தண்ணீர் கொட்ட தொடங்கியுள்ளது. எனவே 40 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளித்து மகிழ்கிறார்கள். அதேபோல் பெரியகுளம், கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்கின்றனர். கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது நீர்வரத்து சீரானதால் குளிக்க வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இதனிடையே தொடர் கோடை மழை காரணமாக சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 3 அடியும், மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 4 அடியும் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 100 அடியிலிருந்து 103 அடியாக உயர்ந்துள்ளது. மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 40 அடியிலிருந்து 44 அடியாக அதிகரித்துள்ளது. அதேபோல் கிருஷ்ணகிரியில் தென்பெண்ணையாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள KRB அணைக்கான நீர்வரத்து கனமழையின் காரணமாக ஒரே நாளில் 1126 கன அடியாக உயர்ந்தது. 52 அடி உயரம் கொண்ட அணையில் தற்போது 40 அடிக்கு நீர் இருப்பு உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.